டேட் சிரப் செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல இருக்கிற சீடெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ சாஃப்டாக ஆகிடுச்சான்ட்டு ஒரு கரண்டில் எடுத்து வச்சு ஸ்மாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சாஃப்டாக இருக்கும். அப்புறம் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதை அப்படியே ஒரு துணியில் போட்டு நல்லா வடிகட்டிடுங்க. ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி இது பண்ணி நல்லா கை வச்சே புழிஞ்சு விட்டிங்கன்னா போதும், நல்லா வந்துடும். இப்போ எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்தாச்சு. அந்த சக்கையை நம்ம பேன் கேக்குக்கு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மறுபடியும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா டேட் சிரப் ரெடி ஆகிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது பேன் கேக்குக்கு சாப்பிட்லாம், மில்க் ஷேக்குக்கு, அவகேடோ மில்க் ஷேக், அந்த மாதிரி எந்த மில்க் ஷேக் செஞ்சாலும் அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம்.